உணர்வு இல்லாமலும் இருக்கிறது என்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை, என் பிள்ளைகள் அறிவில்லாமலும் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு உணர்வு இல்லாதையும் இருக்கிறது என்கிறார் என்று. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற சில வார்த்தைகளான இன்ற கால வேளையில இஸ்ரவேல் அறிவு உண்டு பட் அறிவு இல்லாத இருக்கிற சில நிலைமைகள், உணர்வு உண்டு பட் உணர்வு இல்லாத இருக்கிற சில நிலைமைகள் பரிசுத்த ஆவியானவர் பார்த்தே இருக்குது. அப்போது இந்த காலவேளையில் அறிவு உண்டு இருக்குது பட் அந்த அறிவை இல்லாத இருக்கிற சில நிலைமைகள் மாற வேண்டும். உணர்வு இருக்குது பட் உணர்வு அப்படியே ஒரு இருட்டுக்குள்ள இருக்கிற சில நிலைமைகள் பார்த்தே இருக்குது. அந்த இடையில் அந்த நிலைமையில் சில உணர்வு சில எழுப்புதல்கள் வேண்டும். அல்லேலூயா. இந்த காலவேளையில் ஒரு விடுதலைக்காக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த காலவேளையில் பரிசுத்த ஆவியானவர் இங்க கூடியிருக்கிற ஒவ்வொரு வாழ்வில் கிரியை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனம் இறங்கும் போது சில கெட்டுகள் அழியப்படும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட வேண்டும். இந்த காலவேளையில் பரிசுத்த ஆவி உங்களை தொற்று சில விடுதலைக்காக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அறிவு உண்டாயிட்டும் அறிவு இல்லாத இருக்கிற சில நிலைமைகள் ஆவிக்குரிய வாழ்கையில அறிவு இல்லாத இருக்க சில நிலைமைகள் பார்த்தே இருக்குது. ஆவிக்குரிய வாழ்கையில கர்த்தரோட வசனம் தெரியும் என்றிருந்தாலும் சில நிலைமைகள் அப்படி பார்த்தே இருக்குது. அந்த நிலைமைகளோட போராட்டங்கள் அழியப்பட வேண்டும். உணர்வு இல்லாத இருக்கிற நிலைமைகள் மாற வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்துட்டும் வசனம் தெரிஞ்சிட்டும் கர்த்தரை அவ்வளவு நேசித்துட்டும் உணர்வு இல்லாத இருக்கிற சில நிலைமைகள் அந்த கட்டுகள் அழியப்பட வேண்டும். இந்த காலவேளையில் கர்த்தர் சன்னதியில் ஒப்பு கொடுத்த